Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெனியோட லூமி க்ளோ 3D ஹைலைட்டிங் மாய்ஸ்சரைசர் பத்தின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாய்ஸ்சரைசர் தான். பட் ஒரு நார்மலான மாய்ஸ்சரைசர் இல்ல. உங்களோட மாய்ஸ்சரைசர்லயே பாத்தீங்கன்னா இது ஒரு அட்வான்ஸ்ட் வெர்ஷனா இருக்கும். இப்போ சன்ஸ்கிரீன்ல எப்படி டிண்ட் அண்ட் ரேடியன்ட் க்ளோ அந்த மாதிரி வருது இல்லைங்களா? இப்போ நிறைய பேர் வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றதும் இல்ல. அண்ட் இன்னும் சில பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கேட்டட் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு க்ளோயி ஃபினிஷ் வந்து கொடுக்காது. இஸ் ப்ரொடெக்ஷன் மட்டும் வந்து கொடுக்கும். பட் இந்த ஒரு பர்டிகுலர் மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த மேக்கப் போட்ட ஃபினிஷும் உங்களுக்கு கொடுத்துரும். ஸ்கின்னை ரேடியண்ட்டாகவும் வச்சுருக்கும். நல்லா பளிச்சுன்னு உங்கள் ஸ்கின்னை வந்து மாற்றிடும் அப்ளை பண்ணோன்னே. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிட்டிங்கன்னா நார்மல் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிட்டிங்கனாலே வந்து போதும். ரொம்பவே சூப்பரான ஒரு மாய்ஸ்சரைசர். ஜஸ்ட் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதை மட்டும் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். அவ்வளோ ஒரு மேக்கப் நீங்கள் அந்த பிபி க்ரீம் அதெல்லாம் போடுறதுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணும்போது இதில் நியாசினமைடு இருக்குது, ஹைலூரானிக் ஆசிட் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ரேடியன்ட் ஸ்கின் வந்து உங்களுக்கு கொடுக்கும். செலிப்ரிட்டி மேக்கப் லுக்கை வந்து இது வந்து கொடுத்துருப்பேன். எனக்கு நிறைய மேக்கப் போட பிடிக்காது. பட் டெய்லி ஆஃபீஸ்க்கு நான் ஒரு லைட் மேக்கப் ப்ரிஃபர் பண்ணுறேன். அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்குலாம் இது சூப்பரான விஷயம். இப்போ காலையில் டக்குன்னு நிறைய பேருக்கு வந்து மேக்கப் போட ஃபாஸ்ட்டாலாம் வராது, சீக்கிரமாக வெளியே கிளம்பணும் அப்படிங்கிற டைம்லலாம் ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓரளவுக்கு நல்லா லாங் ஸ்டேவுமே ஆகுது. அண்ட் இது யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த கலர்லேயே தெரியும் ஒரு டிண்டட் வந்து கொடுத்துருக்கு. இதில் 3% நியாசினமைடும் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிளிமிஷஸ் எல்லாமே வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். அண்ட் 1% ஹைலூரானிக் ஆசிட் சீரம் வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து உங்கள் ஃபேஸில் வந்து நல்லா ஹைட்ரேட்டிங்காக ப்ளம்பியாக உங்கள் ஸ்கின்னை வச்சுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மல்டி விட்டமின்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது சன் டேமேஜ், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோட்டோ ஏஜ் அதெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்குது. இது உங்களுக்கு ஜஸ்டே ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு டிண்டட் ஃபினிஷும் கொடுக்குது, நல்ல க்ளோயி ஃபினிஷும் கொடுக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ஆக்டிவ்ஸ் இருக்குது. அது உங்களோட ஃபைன் லைன்ஸ் பிக்மெண்டேஷன்லேயுமே வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ உங்களுக்கு யூவி டேமேஜ் வந்து நிறைய ஆயிருக்குனாலும் இது உங்களுக்கு வந்து ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் உங்களுக்கு ஸ்கின்ல வந்து நல்ல க்ளோ வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து கொடுக்குது. நீங்கள் மேக்கப்பே போட மாட்டீங்க, பட் எனக்கு ஒரு சட்டிலான லுக் வேணுங்கிறவங்களுக்குலாம் இது சூப்பரான ஒரு கிஃப்ட் இருக்கும். அண்ட் நீங்கள் நார்மல் சன்ஸ்க்ரீன் தான் வந்து யூஸ் பண்ணுவேன், எனக்கு டிண்டட் வந்து பிடிக்காதுன்னு சொன்னீங்கன்னாலும் இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மல் சன்ஸ்க்ரீன் போடும்போது உங்களுக்கு அந்த மேக்கப் லுக் வந்து வந்துடும். அண்ட் ரொம்ப ஒரு நாள் ஃபுல்லாகவே வித் ஸ்டாண்ட் ஆகுது. அண்ட் இது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 ml வந்து 499 MRP கிடைக்குது. பட் ஆன்லைனில் 350 அந்த ரேஞ்சுக்கே வந்து கிடைக்குது. நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட் எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம். அண்ட் ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ப்ராடக்ட்டு. அண்ட் இது வந்து மேக்கப் ஓரியன்ட் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால ஒன்லி உமன்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். மென்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணும்போது அந்த மேக்கப் லுக் மாதிரி வந்து இது வந்து கொடுக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் 3 years வந்து ஷெல்ஃப் லைஃப் வந்து வருது. அண்ட் ரெனி ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ரொம்ப நேரம் வித் ஸ்டாண்ட் ஆகும் உங்கள் ப்ராடக்ட்லாம். அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. மற்றபடி ஸ்கின் டைப்புன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்கின் டைப்புமே வந்து செட் ஆகும். நீங்கள் மேக்கப் போடாதவங்க ரொம்ப பிடிக்காது அப்படின்னா உங்களுக்கு ஒரு கோ டு டே உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கும் ஒரு லைட்டான சட்டில் லுக் க்ரியேட் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.